சார் இந்த ஒரு 6 மாதம் தமிழ் சினிமா எப்படி சார் இருந்தது? நஷ்டமா, லாபமா, இந்த மாதிரி கணக்குல நம்ம எதை சார் குறிப்பிடலாம்? பல படங்கள் வந்து நல்ல வெற்றிகரமா போயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிராகன்லாம் மிகப்பெரிய வெற்றி. சின்ன சின்ன படங்கள் சிலதெல்லாம் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல மடங்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கொடுத்துட்டு இந்த நஷ்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 128 திரைப்படங்கள்ல ஒரு 13 திரைப்படம் தான் வெற்றினா 115 திரைப்படங்கள் என்னாச்சு? அந்த 115 திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்களும் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. இந்த ஆடியன்ஸை திரையரங்கு எப்படி கொண்டு வரதுதான் சிக்கல். திரையரங்குல பார்க்கணும்னு அவனோன்னு கம்பல்ஷன் கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலை நிறைய ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. பார்த்துக்கலாம், ஓடிடியில் வரும், இதுல வரும், பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலை இருக்கு. பார்த்தீங்களா, எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு படத்துக்கு வந்து இன்னைக்கு டோட்டல் ஆடியன்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 12 பேர். ஆனா அதே சூப்பர்மேன் படத்துக்கு 92 பேர். இந்த சூப்பர்மேனுக்கு விளம்பரம் பண்ணாங்களா? இங்க வந்து ஏதாவது இன்டர்வியூ கொடுத்தாங்களா? இல்ல வால் போஸ்டர் ஒட்டினாங்களா? எதுவுமே பண்ணல. சூப்பர்மேன் போயிடலாம், திரையரங்கு போய் பார்த்துடலாம். நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை சார் தியேட்டரோட டிக்கெட் பிரைஸ் குறைஞ்சது அப்படின்னா எல்லா மக்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து டிக்கெட் சார்ஜே இல்லைன்னு வர மாட்டாங்க. ஐயோ, இதெல்லாம் எவன் திரையரங்குல பார்ப்பான்? உங்களுக்கு ஒரு மார்கன் எடுத்துங்க, ஒரு டிஎன்ஏ எடுத்துங்க, இதெல்லாம் வந்து 40 கோடி 50 கோடி கலெக்ட் பண்ண வேண்டிய படங்கள். அவ்வளவு நல்ல படங்கள். கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சினிமா ஃபுல்லா அப்படியே ஷாக்ல உட்காந்துருக்கும். ஏன்னா சாதாரணமான கலெக்ஷனா இருக்கு. இந்த படங்களுக்குலாம் பெருசா கலெக்ஷன் வர வேண்டாமா? அவர் ட்வீட்ல போட்டே இருப்பாரு. அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன், தலைவா ரொம்ப தப்பு பண்ற, எப்ப பார்த்தாலும் இதே போட்டுட்டு இருக்கு. அவர் போடுவார், பொட்டி வந்துருச்சு. அதுனா டெலிகிராம்ல வந்துருச்சு. டெலிகிராம்ல ஹை ரெசல்யூஷன்ல HD குவாலிட்டில வந்துருச்சு. அப்படியே ஷேர் பண்ணிட்டு லட்சக்கணக்கான பேர் ரீச் ஆயிடுது. அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. சார் வணக்கம் சார். வணக்கம் யோகி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் இந்த ஒரு 6 மாதம் தமிழ் சினிமா எப்படி சார் இருந்தது? ஆக்சுவலா நஷ்டமா, லாபமா, இந்த மாதிரி கணக்குல நம்ம எதை சார் குறிப்பிடலாம்? நஷ்டம் தான், குறைந்தபட்ச நஷ்டமா சொல்லலாம். பெரிய நஷ்டம்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் வந்து தமிழ் சினிமா ட்ரேட் கைடு நம்ம கொண்டு வரோம். இல்லை, நாங்கள் கிளியரா வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டே போட்டோம். ஓகே. அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூவில் அப்படி பார்த்தீங்கன்னா 1875 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. அதாவது ப்ரொடக்ஷனில் 1750 கோடி, பப்ளிசிட்டிக்காக 125 கோடி, 1875 கோடி 6 மாசத்துல செலவு பண்ணியிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. ரெவென்யூ வந்தது 1625 கோடி. நிகர நஷ்டம் வந்து 250 கோடி. இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். 250 கோடி. ஆனால் 250 கோடி கம்மி. காரணம் என்ன, பல படங்கள் வந்து நல்ல வெற்றிகரமா போயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிராகன்லாம் மிகப்பெரிய வெற்றி. சின்ன சின்ன படங்கள் சிலதெல்லாம் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல மடங்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கொடுத்துட்டு இந்த நஷ்டம்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. ஆக்சுவலி 250 கோடின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 128 திரைப்படங்கள் வெளியாக இருக்கு. ஒரு 13 திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. 13 திரைப்படங்கள்னா சிறு பட்ஜெட் படங்களும் இருக்கு, மீடியம் பட்ஜெட் படங்களும் இருக்கு, பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்கு. இப்படி ஒரு அசார்ட்டடா ஒரு வெற்றிகள் வந்திருக்கு. 10% வெற்றிகள், 90% படங்கள் தோல்வி. மிகப்பெரிய தோல்விகள் பல படங்கள் சந்திச்சிருக்கு. ஓவராலா இண்டஸ்ட்ரியா பாத்தீங்கன்னா ஓகே, நாட் பேட், பட் கேன் பி பெட்டர். ஓகே, நல்லா இருக்கலாமே அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கு. 90% சொல்லும் போது அந்த ப்ரொடியூசர்ஸோட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் சார்? அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோசமான நிலைமை தான். இப்போ 128 திரைப்படங்கள்ல ஒரு 13 திரைப்படம் தான் வெற்றினா 115 திரைப்படங்கள் என்னாச்சு? அந்த 115 திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்களும் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. அதாவது அவங்க போட்ட தொகையில ஒரு 20% கூட வரல, 10% கூட வரல. பல பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி லாஸ். ஏன்னா பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கெல்லாம் லாஸ் ஆயிருக்கு. ஸோ பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து நான் பல இன்டர்வியூவில் சொல்றது என்னன்னா, இந்த ஆடியன்ஸை தெரியாங்க எப்படி கொண்டு வரது தான் சிக்கலாக இருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஒரு காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி எல்லா படம் ஓடிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு குடும்பஸ்தன் மாதிரி ஓடிடும். அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு குடும்பஸ்தன் தான். 6 மாசத்துல எப்படி ஒரு குடும்பஸ்தனும் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியும் சமாளிக்க முடியும்? ஒரு மாமன் ஓரளவு ரீசெண்டாக போயிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமா என்ன வருதுன்னா, இவ்வளோ டாக் வந்ததுன்னா, இவ்வளோ பெரிய ரிவ்யூஸ், இவ்வளோ அப்ரிசியேஷன் வந்ததுன்னா, இந்த படங்கள்லாம் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணக்கூடிய தமிழ் சினிமா. ஆனால் இன்னைக்கு கலெக்ட் பண்ண மாட்டேங்குது. உதாரணம் சொல்றேன், டிஎன்ஏன்னு ஒரு படம். ஆமா சார், நல்ல ஒரு டாக்கா இருந்துச்சு. நல்ல ஒரு டாக். வசூல பாத்தீங்கன்னா 10 கோடி கூட வரல தமிழ்நாடு ஃபுல்லா. 10 கோடின்னா தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை லட்சம் பேர் பார்த்திருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் தான் பார்த்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 7 கோடி மக்கள் இருக்காங்க, 10 லட்சம் பேர் தான் பார்த்திருக்காங்க. இப்போ மார்கன் என்ற படமும் பெரிய டாக். அந்த படத்தையும் பார்த்தது மக்கள் பாத்தீங்கன்னா 10 கோடி தான் கலெக்ஷன்.
லவ் மேரேஜும் நல்ல ஒரு பாசிட்டிவான லவ் மேரேஜ் ஒரு பாசிட்டிவ் டாக். இப்போ அடுத்ததா இப்போ வந்திருக்கிற படங்கள்லாம் கடந்த வாரம் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா 3 BHK அண்ட் பறந்து போ. இந்த 2 படமே 10 கோடி கூட வராது கிராஸ் அப்படின்றாங்க. மேபி 8 கோடி வரலாம், 9 கோடி வரலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஒரு இந்த வாரம் பெட்டரா போயிடுச்சுன்னா 10 கோடி வரலாம். பட் இந்த படங்களுக்கெல்லாம் வர வேண்டிய வசூல் பார்த்தீங்கன்னா 50 கோடி 40 கோடி. ஏன்னா அவ்வளோ நல்ல படங்கள். ஆனால் 40 கோடி 30 கோடி ஏன் வரமாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குதுன்னா இவ்வளோதான் ஆடியன்ஸை திரையரங்க வராங்க, மீதி பேர்லாம் பார்த்துக்கலாம், ஓடிடியில் வரும், இதில் வரும், பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? திரையரங்கில் பார்க்கணும்னு அவ்வளோ கம்பல்ஷன் கிடையாது, அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலை நிறைய ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. இவங்களை கொண்டு வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஃபிக்ஸான மைண்ட்லேயே இருக்காங்க. டிக்கெட் ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகம், எப்படி ஒரு பாப்கார்ன் ப்ரைஸ் அதிகம், ஆன்லைனில் காஸ்ட் அதிகம், பார்க்கிங் காஸ்ட் அதிகம், இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இதே ஒரு F1 படத்துக்கு நான் ஒரு உதாரணமா சொல்ல விரும்புறேன். F1 ரேசிங் படம் நம்ப மாட்டீங்க, 508 ரூபாய் டிக்கெட். எதுல? ஐமேக்ஸ்ல டிக்கெட்டே கிடையாது. 2 வாரமா டிக்கெட்டே கிடைக்கல, எங்குமே டிக்கெட்டே இல்லை. ஐமேக்ஸ்ல வந்து டிக்கெட்டே கிடைக்கல. அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்கிரீன்ல எல்லாம் டிக்கெட்டே இல்லை, அட்வான்ஸ் புக்கிங்கா போயிட்டு இருக்கு 2 வாரத்துக்கு. அப்ப 508 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்கறதுக்கு F1 பார்க்க ரெடியா இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் பிரைஸ் பிரச்சனையா? இல்ல சார், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா F1 அப்படின்னா அப்படி உள்ளேயே போயிடலாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. இதுதான் அந்த திரையரங்க அனுபவம் தான் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க மைண்ட்ல எப்படி இருக்குன்னா இந்த திரைப்படங்கள்லாம் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படம்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, இது சின்ன திரையில பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், லேப்டாப்ல பார்த்துக்கலாம், இல்லை மொபைலில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களே தவிர, ஏன்னா ஒரு சோஷியல் டிராமாவுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து திரையரங்க அனுபவம் படமா இல்லை. நீங்கள் சொன்னீங்களே தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான் மட்டும் நான் வரேன். ஒரு குட் பேட் அக்லி திரையரங்க அனுபவம், ஒரு டிராகன் திரையரங்க அனுபவம், ஜாலியாக சிரிச்சிட்டு அப்படியே டிராகன் வந்து ஒரு திரையரங்க அனுபவம், நான் வந்துடுறேன். மீதி படம்லாம் ஓகே ஓகே, திரையரங்க அனுபவம்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, இதெல்லாம் வந்து திரையரங்க அனுபவம் கிடையாது, நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த காரணமெல்லாம் வந்து சால் ஜாப்னு சொல்லுவோம்ல தமிழில், டிக்கெட் ப்ரைஸ்லாம் அதிகன்றது. அப்போ டிக்கெட் ப்ரைஸ் அதிகம்னா எதுக்கு வந்து F1 போய் பார்க்குறேன் 530 கொடுத்து? இவ்வளோ பேர் எதுக்கு டிக்கெட்டே இல்லாமல் இருக்குது சென்னையில்? எல்லா ஊர்லேயும் மல்டிப்ளெக்ஸில் எல்லாம் எல்லா ஊர்லேயும் வந்து F1க்கு அவ்வளோ பெரிய ரஷ், இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எப்படி வந்தது? ஜுராசிக் வேர்ல்டு எப்படி வருது? இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, காலையில் நான் கலெக்ஷன் எடுத்து பார்க்குறேன், படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ் படங்களும் வெளியாகி இருக்கு, 5 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. முதல் நாள் நூன் ஷோ காட்சியில் அதிகபட்ச கலெக்ஷன் சூப்பர்மேனுக்கு. சூப்பர்மேன். ஸோ ஃபைனலி வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் அதுங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு இது. தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படம்னா நான் திரையரங்கு வரேன். ஓகே. ஸோ இன்னைக்கு படம் பேர் சொல்ல வேணா, இன்னொரு படம் எதிர வந்திருக்கிற படம், எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படத்துக்கு வந்து இன்னைக்கு டோட்டல் ஆடியன்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 12 பேர். ஆனால் அதே சூப்பர்மேன் படத்துக்கு 92 பேர் நூன் ஷோக்கு. அப்போ ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க? இந்த சூப்பர்மேனுக்கு விளம்பரம் பண்ணாங்களா? இல்லை. இங்கே வந்து ஏதாவது இன்டர்வியூ கொடுத்தாங்களா? இல்லை வால் போஸ்டர் ஒட்டினாங்களா? இல்லை சார், எதுவுமே பண்ணல. சூப்பர்மேன் போயிடலாம், திரையரங்கு போய் பார்த்துடலாம், பெருசா இருக்கும், கிராண்டா இருக்கும் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ், இதை நான் கண்டிப்பா பார்க்கணும்னு ஒரு 92 பேர் வரா. எதிர வந்து இவ்வளவு ப்ரொமோஷனோட வர ஒரு படம், தமிழ் படம், 12 பேர் வந்து வந்தாங்கன்னா திரையரங்கு 2 ஸ்கிரீன்ல நான் பார்க்குறேன், எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. காலங்காத்தால பார்த்தோன்னே என்னடா இது, இவ்வளவு தமிழ் படத்துக்கு வந்து 12 பேர் தான் வராங்க, ஆனா ஒரு சூப்பர்மேன் படத்துக்கு வந்து 92 பேர் வரான்னா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ கேட்கறவங்க எல்லாம் என்ன, இதே டிக்கெட் பிரைஸ் என்ன ப்ராப்ளம்? சூப்பர்மேனுக்கு டிக்கெட் பிரைஸ் பிரச்சனை இல்லை, F1க்கு டிக்கெட் பிரைஸ் பிரச்சனை இல்லை, அதுவும் விளம்பரமே பண்ணாமல் இந்த படங்களுக்கெல்லாம் வந்து பார்ப்பீங்க. ஆனால் இதே வந்து அந்த படம் வந்து மிக்ஸ்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த அனுபவத்துக்காக வந்துடுவேன் நான். ஆனால் ஒரே தமிழ் படம் வரும்போது மட்டும் இந்த கேள்விகள்லாம் வந்துடும் லிஸ்ட்டு. ஓகே, அதாவது இது வந்து OTT படம், இது வந்து இந்த படம், அந்த படம், டிக்கெட் பிரைஸ் முதல்ல செக்ரிகேட் பண்ணிடுறாங்க சார். தியேட்டர்ல பார்ப்போம். ஒருவேளை சார் தியேட்டரோட டிக்கெட் பிரைஸ் குறைஞ்சது அப்படின்னா எல்லா மக்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பயே வந்து F1 பார்த்துட்டு இருக்காங்க, டிக்கெட் பிரைஸ் இவ்வளோ அதிகமாக இருந்தாலும். இன்னும் பார்க்காத சிலர் இருப்பாங்களா சார்? அப்படி இல்லை, அதாவது ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து டிக்கெட் சார்ஜே இல்லைன்னு கூட வர மாட்டாங்க. ஐயோ இதெல்லாம் எவன் திரையரங்கில் பார்ப்பான்? இப்போ வாரத்துக்கு 5 படம் 6 படம் வருது இல்லை, அதுல ஒரு 2-3 படம் நீங்க வந்து திரையரங்கு போய் பார்த்துருக்கீங்களா? இப்போ அது 2-3 படத்தை வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. ஆமா ஆமா, ஓகேங்களா? எல்லா படத்தையும் பார்க்க கிடையாது, ஏன்னா அந்த வாரத்துக்கு எடுத்து வைக்கிற காசுனா அந்த ஒரு படத்துக்கு ஒரு படம் இல்லை 2 படம். ஆமா, இதுக்கு மேல வந்து மீதி 3 படத்தை என்ன பண்றோம்? போஸ்ட் பார்த்தோன்னே, பேப்பரை பார்த்தோன்னே, சரி ஓகே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த வாரம் வந்த படங்கள் நான் படிக்கிறேன் உங்களுக்கு, பேப்பர் வச்சுட்டு அதை படிக்கலாம். ஓகே ஓகே, என்னென்ன படம் வந்துருப்பாருங்க. இளபரத் நடிக்கும் தோற்றம், தமிழ் செல்வன் டைரக்டர், இளங்கோவன் தயாரிப்பாளர். ஃப்ரீடம் அந்த படம் ரிலீஸ் ஆகல, இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ரிலீஸ் ஆகல. அடுத்து தேசிங் ராஜா 2 எழில் டைரக்ஷன்ல விமல் நடிக்கும் படம். ஓகேங்களா? அடுத்து வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், வனிதா விஜயகுமாரனுடைய எழுத்து இயக்கம். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஓஹோ எந்தன் பேபி,
இந்த படத்துல வந்து ருத்ரா அறிமுகம் வராரு. அப்புறம் மாயக்கூத்துன்னு ஒரு படம், ராகவேந்திரா, ராகுல் மூவி மேக்கர்ஸ், ராகவேந்திரா டைரக்ஷன்ல. இப்போ 5 திரைப்படங்கள் வெளியாக இருக்குன்னா ஆடியன்ஸ் பொறுத்தவரையும் எடுத்த உடனே பார்க்குறாங்க. இல்லை யார் பார்க்கலாம், சரி ஃபேஸ் வேல்யூ எது இருக்கு, அவ்வளோதான். மீதி படத்தெல்லாம் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி அவ்வளோதான். இந்த படங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஃப்ரீ டிக்கெட்னா அர்த்தம் நீங்கள் வந்து இல்லை டிக்கெட் ப்ரைஸ் நாங்கள் 50 ரூபா கிட்ட, ஏன் இதெல்லாம் ஏன் பாப்பா, நீ 50 ரூபாய்க்கு வந்து F1 கொடு, நான் வரேன். அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 50 ரூபாய் நீ வந்து எனக்கு வந்து ஓஹா இந்த பேபி கொடு, அதாவது எதிர்பார்ப்புக்கு ஒரு படத்தை வந்து எனக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுன்னா அது எப்படி பாசிபிள்? F1 படத்தை மட்டும் நான் 508 கொடுத்து பார்ப்பேன், ஒரு சூப்பர்மேனை வந்து பார்ப்பேன், ஆனால் வந்து தமிழ் படம் மட்டும் டிக்கெட் ப்ரைஸ் குறைக்கணும் அப்படின்னா எப்படி பாசிபிள்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சது, குடும்பஸ்தன் படத்தை நான் தியேட்டரில் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் சொன்னேன் பாருங்கடா நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு. இப்போ மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு சே இந்த முதலே பார்த்துருக்கலாம்ல. அது ஏன் அந்த தமிழ் சினிமாக்கான அந்த மைண்ட் செட் வந்து இப்படி இருக்குன்னு தெரியல சார். நிறையா இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் அது நமக்கே வந்து பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. ஈவன் 11 சூப்பரான ஒரு படம்னு சொல்லிட்டு இப்போ பேசப்படுறோம். இப்போ ஓடிடியில் வந்த பிறகு பேசுறாங்க. திரையரங்கில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பெரிய கலெக்ஷனே வரல. 10 வருஷம் இப்போ வந்து ஓடிடியில் வந்த பிறகு பெருசாக பேசுறாங்க. இப்போ நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு மார்கன் எடுத்துங்க, ஒரு டிஎன்ஏ எடுத்துங்க, இதெல்லாம் வந்து 40 கோடி 50 கோடி கலெக்ட் பண்ண வேண்டிய படங்கள், அவ்வளோ நல்ல படங்கள். இப்போ வந்த படம் பறந்து போய் எடுத்துங்க, இல்லை 3 BHK எடுத்துங்க, இந்த 4 உதாரணமே இப்போ வந்த படங்கள் தான். 2 வாரத்தில் வந்த படங்களை சொல்கிறேன். 2 வாரத்தில் 4 நல்ல படங்கள் வந்திருக்கு. கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சினிமா ஃபுல்லாக அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கும். இல்லைனா சாதாரணமான கலெக்ஷனாக இருக்கு, இந்த படங்களுக்குலாம் பெருசாக கலெக்ஷன் வர வேண்டாமா, நல்ல படம்னு சொன்னாங்களே, நல்ல படம் சொன்னாங்களே. இப்போ அந்த ஒரு சிக்கலை தான் இன்னைக்கு இந்த தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. என்னன்னா திரையரங்குக்கு ஆடியன்ஸை எப்படி உள்ள கொண்டு வர்றது, வரமாட்டேன்றாங்களே, இவங்களை எப்படி வரவழைக்கிறது, அவங்க ஏன் வரமாட்டேன்றாங்க? அவங்க வந்து இதே வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து நான் திரையரங்கில் வந்து பார்க்கறது ஜேன்னு கூட்டத்தோட பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் தமிழ் படம் வரும்போது மட்டும் இவ்வளோ காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்களே, இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆடியன்ஸ் கிட்ட தான் பதில் கேட்கணும். ஆடியன்ஸ்க்கு கமெண்ட்ஸில் உடனே சொல்லுவாங்க டிக்கெட் ப்ரைஸை குறைச்சிரு நான் வந்துடும். டிக்கெட் ப்ரைஸை குறைச்சா நீ சின்ன படத்துக்கு வந்துட்டு போறியா? வரமாட்டேன். ஒரு நான் ஸ்டார் காஸ்ட் படத்தை வந்துட்டு போறியா? வரவே மாட்டேன். ஏன்னா உனக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு படத்தையும் என்னுடைய காஸ்ட்டில் கம்மியாக கொடுக்கணும், அப்போ தான் நான் திரையரங்கு வருவேன்னா. அப்போ அதே ரூலை வந்து நீங்கள் ஹாலிவுட் படத்துக்கு அப்ளை பண்ணோம்ல. ஆமாம், அந்த ஹாலிவுட் படத்துக்கு மட்டும் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஹாலிவுட் படம் வந்து பரவாயில்ல, அது போய் பார்த்துடலாம், அது குவாலிட்டியாக பெருசாக பண்ணியிருப்பாங்க, அந்த படத்துக்கு நான் கொடுக்க ரெடி இருக்கேன் தெரியல. ஆனால் தமிழ் படம் வரும்போது மட்டும் நான் வந்து எனக்கு கம்மியான காஸ்ட்டில் கொடுத்தா தான் வருவேன்னா, அப்போ நீங்கள் வந்து நம்மள தமிழ் சினிமா மட்டும் நீங்கள் கம்மியான முறையில் தான் பார்க்குறீங்க. அதாவது வேல்யூ கம்மி பண்ணி இதுக்கெல்லாம் எவன் கொடுப்பான் எவ்வளோ ப்ரைஸு, 508 ரூபாய் நீங்கள் தமிழ் படத்துக்கு போட்டு பாருங்களேன். வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்ல வரேன். இதே வந்து குட் பேட் அக்லிக்கு 508 ரூபாய் போட்டு தான் வச்சுங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க போகக்கூடிய ஆடியன்ஸ்? அதுதான் சொல்ல வரேன். இல்லை அந்த ஒரு ஃபேன்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது பிறகுலாம் 508 ரூபாய் நான் வரமாட்டேன் அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ் எப்படின்னா மைண்ட் செட்னா ஒரு தமிழ் படத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்லேயே இருக்காங்க. அதை வந்து பார்க்க முடியாது என்னால். எனக்கு வந்து நீ கம்மியான டிக்கெட் ப்ரைஸ் கொடு, தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடு, எல்லாத்தையும் கொடு, அப்போ நான் பார்க்க ஒரு வேளை யோசிக்கிறேன் கேரண்டி எல்லாம் கிடையாது. ஸோ இந்த சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. ஸோ இன்றைக்கி 10% வெற்றி என்பது பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே, அவ்வளோதான். ஓகே, கேன் பி பெட்டர். அட்லீஸ்ட் நம்ம தமிழ் சினிமா இன்னொரு 20% வெற்றியாக இருந்ததுன்னா ஓரளவு இண்டஸ்ட்ரி பெட்டராக இருக்கும் தான் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லவ் மேரேஜாக இருக்கட்டும், ஸோ மார்கனாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், இந்த படங்கள் வந்து கலெக்ஷன் ரைஸாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்றது தான் சார் உண்மை. ஆனால் டீம் வந்து சக்ஸஸ் மீட் அப்படின்றது வந்து ஒரு படம் வந்தோடனே ஒரு வாரத்தில் வந்து பண்ணிடுறாங்க. சக்ஸஸ் மீட் அப்படின்றது உண்மையா இல்லையா சார்? சக்ஸஸ் மீட்ன்றது தேங்க்யூ மீட் தானே அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்க வந்து எப்படியாவது மீடியாவில் இந்த படத்தை பற்றி இன்னும் டாக் வரணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த தேங்க்யூ மீட்டை வைக்கிறாங்க. அதுவும் எல்லாருடைய ஒரே ரீசன் என்னன்னா படத்தை மறந்துடுவாங்க. இல்லைன்னா இப்போ தேங்க்யூ மீட்ன்றது நீங்கள்லாம் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தார்த் அழகாக சொல்லியிருப்பார், நாங்கள் ஒன்றும் சக்ஸஸ் மீட்டுன்னு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பற்றி பேசலை, இந்த படம் வந்து நல்ல அப்ரிசியேஷன் வாங்கிட்டு இருக்கு, இது மூலமா இன்னும் பெரிய லெவலில் கலெக்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன், அடுத்த 2 வாரங்களில் கலெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன்னு தான் சொல்றாரு. இந்த தேங்க்யூ மீட்லாம் பண்ணி ஓரளவு மக்கள் இன்னும் பார்க்காதவங்களாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் தேங்க்யூ மீட்டே எல்லாம் வைக்கிறாங்க. நார்மலான மக்கள் அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இந்த படம் நல்லா இருக்கு போல, நோட் பண்ணி வச்சுக்கோ, ஓடிடியில் வந்த படம் பார்த்துக்கிறோம், இப்படியே மைண்ட் செட் வச்சுக்கிட்டா எப்படிதான் திரையரங்கு நம்ம வந்து சினிமா எடுக்கிறது சார்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சின்ன படத்துக்கு நான் வரமாட்டேன், திரையரங்கு பக்கமே வரமாட்டேன். ஒரு மீடியம் படம், இதெல்லாம் மீடியம் படம், நம்ம பேசுறது எல்லாமே மீடியம் பட்ஜெட், அதாவது ஒரு 10 கோடி 12 கோடி படங்கள்லாம் மீடியம் பட்ஜெட். நம்ம வந்து வெதர் மார்கன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டிஎன்ஏ, இல்லைன்னா வந்து பறந்து போய், இல்லைன்னா இந்த படம் சித்தார்த் நடிச்ச 3 BHK எல்லாமே மீடியம் பட்ஜெட் படம். இந்த மீடியம் பட்ஜெட் படத்துக்கு நான் குறைந்தபட்ச பேர் வரும், எல்லாரும் வரமாட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி தான் வந்து தமிழ் சினிமா பெட்டர் ஆகும்? ஓரளவு வெற்றி வரணும்ல.
இப்போ இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு 25 கோடி 30 கோடி வந்தது வச்சுங்களேன், நம்ம ஒரு நம்பிக்கை வரும். ம். ஒரு மீடியம் பட்ஜெட் படம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் வணிக ரீதியில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும்னா ஒரு 25-30 கோடி, நான் சொல்றது இப்போ வசூலோட டபுள் வரணும்ல. ஆமா. முன்னாடி அப்படிதான் வரும். ஒரு படம் டாக் வந்துருச்சுனாலே பெரிய லெவலில் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ம், ம், ம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அப்படியே கிராஜுவலாக ஒரு ரெவென்யூ கொடுக்குது, அதோட நின்று போகுது. லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த இயருக்கு வந்து நல்ல டாக் இருக்கு இந்த படத்துக்கு, ஆனா கலெக்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி? அது ஏன்னா அந்த படக்குழுவே வந்து ஷாக் ஆயிருப்பாங்க. என்னடா படம் நல்லா இல்லைன்னு தான் வரமாட்டாங்க, ஆமா. படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, கிரௌடு வரலன்னா என்னதான் இப்போ பண்றது? அதில் வேற பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்க பத்திரிக்கை ஒன்று இருக்கு, நீங்க வந்து நன்றுன்னு போட்டிருக்கீங்க, பேர் சொல்ல வேணாம். இன்னொரு பத்திரிக்கையில் வந்து 50 மார்க் கொடுத்துருக்காங்க, இன்னொரு படத்துக்கு 47 கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்னொரு பத்திரிக்கையில் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு படத்தை எப்படி வந்து நான் நல்ல படமா கொடுக்க முடியும் சொல்லுங்க? இதுக்கு மேல நான் நல்ல படம் எப்படி கொடுக்குறது? நான் இவ்வளவு மார்க் வாங்குற படத்தை தான் கொடுக்க முடியும். நீங்க உள்ளே வர மாட்டேன்றீங்கன்னா பெரிய லெவலில் கலெக்ஷன் வர மாட்டேன், ஒரு 20 லட்சம் பேர் தான் பார்ப்பேன், 10 லட்சம் பேர் தான் பார்ப்பேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்கள் என்ன பண்றாங்க? தமிழ் சினிமா ஃபியூச்சர்ல என்ன சார் ஆக போகுது? அதுதான் புரியவே இல்லை. பெரிய சிக்கலே இதுதான். இப்போ என்னன்னா தமிழ் சினிமாவுடைய சிக்கலை என்னன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இவங்களை எப்படி உள்ள கூட்டு வர்றது? எதனால காரணம் சொல்லிடுறேன் பாருங்க. ஓடிடி நிறுவனம் சேட்டலைட் என்ன சொல்றாங்க, திரையரங்குல நல்லா போச்சுன்னா இந்த படத்தை நாங்கள் வாங்குறோம், ஓகே, இந்த படத்துக்கு ஏதாவது ரெவென்யூ கொடுக்குறோம் அப்படின்றாங்க. திரையரங்குல நீங்க வரமாட்டேன்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, படம் தியேட்டர்ல பெருசா ஓடல, இந்த படத்தை நாங்கள் எதுக்கு வாங்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு தயாரிப்பாளர் எப்படி பணத்தை ஏர்ன் பண்ண முடியும்? ஒரு சிறுமட்ட மீடியம் பட்ஜெட் படம் எடுத்துட்டா அவருடைய தலைவிதி எவ்வளவு பெருசா சிக்கல்ல போய் மாட்டுது பாருங்க. நீங்க திரையரங்கு வர மாட்டீங்க, நீங்க திரையரங்கு வரலன்னு சொல்லிட்டு சேட்டலைட் டிஜிட்டல் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. ரெவென்யூ ஷேர்ல போட்டுக்கலாம், ரெவென்யூ ஷேர்ல ஓடனா நீங்க எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு 10 கோடியோ 12 கோடியோ இல்லை 5 கோடியோ போட்டு ஒரு படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எப்படி பணத்தை எடுக்கிறது? ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா இருக்கு சார். அப்பா நினைச்சு பாருங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, இப்போ ஃப்ரீடம் அப்படின்ற படம் இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே பேசிட்டு இருக்கோம், ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏன் ரிலீஸ் ஆகல? நிறைய கான்ட்ரோவர்சி. ஃபைனான்ஷியல் இல்லை, கான்ட்ரவர்சி இல்லை, ஃபைனான்ஷியலி அந்த தயாரிப்பாளருக்கு வந்து சேட்டலைட் டிஜிட்டல் வியாபாரம் என்பது அவங்க என்ன சொல்றாங்க, பெரிய லெவலில் இந்த படம் வந்து தியேட்டருக்குலாம் ஒர்க் ஆச்சுன்னா நான் வந்து சேட்டலைட் டிஜிட்டல் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த தயாரிப்பாளருடைய 15 கோடி மேல செலவு பண்ணியிருக்காரு வச்சுங்களேன், அவர் வந்து மினிமம் ஒரு 10 கோடி முன்னாடி வரணும்னு எதிர்பார்ப்பார்ல. 5 கோடி அவரால் ரிஸ்க் எடுக்க முடியும், 5 கோடி ரிஸ்க் எடுக்க முடியுமா? இப்போ 5 கோடியுமே வந்து அவர் வெளியிலேருந்து மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி படத்தை வெளியிட முடியும்? அவர் வந்து 15 கோடி கையில் வச்சு படம் இட ஆரம்பிக்கல, 10 கோடி கடன் வாங்கியிருப்பாரு, ஒரு 5 கோடி அவரோட காசுப்பட்டிருப்பாரு. இப்போ கடன் கொடுத்தவங்களாம் அந்த 10 கோடி ஆளுங்க என்ன சொல்றாங்க, 10 கோடி திருப்பி கொடுத்துரு வட்டியோட படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, இல்லைன்னா படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த தயாரிப்பை எப்படி பண்ண முடியும்? இப்போ சேட்டலைட் டிஜிட்டல்னா சொல்றாங்க, சார் இந்த படம் திரையரங்கு வரட்டும், பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து தானே வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்றாங்க, இல்லை சார் எங்களுக்கு இந்த படம் வந்து திரையரங்கு எவ்வளோ வரும் சொல்ல முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது, டூரிஸ்ட் ஃபேமிலி பெருசாக போயிடுச்சு, இந்த படம் எவ்வளோ பண்ணணும் சொல்ல முடியாது, அதனால வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுங்க, அதாவது நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் எம்ஜி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி ஒரு ஃபைனான்ஸை செட்டில் பண்ணுவார்? வாங்கின கடனை எப்படி செட்டில் பண்ணுவார்? அடுத்த படம் அவருக்கு எடுக்கிறதுக்கான மைண்ட் செட் எப்படி வரும்? இப்போ ஒரு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படத்துக்கே இதான் ஒரு சிக்கல் அப்படின்னா தமிழ் சினிமாவில் மீதி பேருக்குள்ள எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும் பாருங்க. ஸோ எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. நான் சொல்ல வர்றது ஆடியன்ஸ் கிட்டனா, ஒரு திரையரங்கு அனுபவ படத்தை தான் நான் திரையரங்கு வருவேன், ஒரு F1 படத்தை தான் வந்து பார்ப்பேன், ஒரு குட் பேட் அக்லி தான் பார்ப்பேன், இல்லைனா வந்து ஒரு டிராகன் மட்டும் தான் பார்ப்பேன், மீதி எல்லா படத்தையும் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கா, சூப்பர் 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 ஓடியில் எப்போ வருது அப்படின்னா எங்கே போய் முட்ட முடியும்? கரெக்ட் சார். இப்போ நான் வந்து ஒருத்தருடைய கமெண்ட் பார்த்தேன், 3 BHK பற்றி அந்த ப்ரொடியூசர் வந்து கமெண்ட் போட்டுருக்காரு. ஓகே, எவ்வளோ பேர் இந்த திரையரங்கில் பார்த்தீங்க இந்த படத்தைன்னா, அவருடைய கமெண்ட்ஸ் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் கேட்டிருக்காரு யாரெல்லாம் எந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே, அண்ணா ஓடிடியில் எப்போ நான் ரிலீஸு, எந்த தேதியில் வருது, எந்த பிளாட்ஃபார்மில் வருது, ப்ரொடியூசர்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு முடியாது ரெடி, நம்மளால் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது போல இருக்குது, எவ்வளோ சொன்னாலும் நான் வந்து தொண்டை கிழியே கத்துனாலும் அவங்க யாரும் கண்டுக்கிறதாவே இல்லை. அவங்க பொறுத்தவரையும் நீ என்னவாது சொல்லிட்டு போ, எந்த ப்ரொடியூசர் யார் பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது, எப்போனா ஓடிடியில் வருது, நான் ஓடிடியில் பார்க்கணும் ஆசைப்படுறேன்னா, நீ எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னா அது கமெண்ட்டு. அவர் கேட்டது திரையரங்கில் எந்த திரையரங்கில் பார்த்துன்னு கேட்டால், நான் போறேன்னா இந்த வாரம் பார்த்துறேன்னா சொன்னாலும் ஒரு நம்பிக்கை வரும்ல ஒரு தயாரிப்பாளருக்கு. ஒன்று 2 பேர் சொன்னாங்க இந்த திரையரங்கில் பார்த்தேன், மீதி பேர்லாம் சார் ஓடிடி எப்போ சார் வருது எப்போ சார் வருதுன்னா, இப்போ ஓடிடியில் எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? பல பேர் ஓடிடியில் வரும்போது HD குவாலிட்டியில் வரும் படம், இதில் டெலிகிராமில் இப்போ வர்றது வந்து தியேட்டர் குவாலிட்டி, தியேட்டர் பிரிண்ட், ஓகே டெலிகிராமில், அதுக்காக ஓடிடியில் வந்துச்சு வச்சுங்களேன். அந்த படம் ப்ரீமியர் ஆகுது இல்லை சண்டே அன்னைக்கு, அதாவது தேர்ஸ்டே ப்ரீமியர் ஆகும், அமேசான் வச்சுங்களேன் தேர்ஸ்டே நைட்டு ப்ரீமியர் ஆகும், தேர்ஸ்டே நைட்டில் ஃப்ரைடே மார்னிங் டெலிகிராமில் HDயில் இருக்கும். யாரெல்லாம் டெலிகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கமெண்ட் என்ன தெரியுமா, ஒருத்தர் ட்வீட்டில் போட்டே இருப்பார், அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன், தலைவா ரொம்ப தப்பு பண்ணுற, எப்போ பார்த்தாலும் இதே போட்டுட்ருக்க, அவர் போடுவார் பொட்டி வந்துருச்சு,
படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன உடனே அவர் வந்து காலையில் வந்து நான் ட்வீட் பார்ப்பேன், அவருடைய கமெண்ட் என்ன தெரியுமா போடுவார், பொட்டி வந்துருச்சு. அதுனா டெலிகிராம்ல வந்துருச்சு, டெலிகிராமில் ஹை ரெசல்யூஷனில் HD குவாலிட்டியில் வந்துருச்சு. அப்போ உடனே அவருக்கு மெசேஜ் DM போகும்னு நினைக்கிறேன், தம்பி அனுப்பு 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 அனுப்புன்னு எல்லாரும் அவங்கவுங்க டெலிகிராமில் போட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு லட்சக்கணக்கான பேர் ரீச் ஆகிடுது. அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க எங்கே பஸ்ஸில் போகும்போதும் இல்லை வந்து காரில் போகும்போதும் இல்லை எங்கே போனாலும் அப்படியே உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டே போகிறாங்க. இப்போ யாருக்கு ரெவன்யூ வருது இதில்? யாருக்குமே இல்லை, தயாரிப்பாளருக்கு கிடையாது, ஃபீல் மட்டும் கிடைக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, படம் மட்டும் பார்த்துட்டாங்க. ஓகே, நான் வந்து பார்க்குறேன், டாக்ஸி எல்லாம் பார்க்குறேன், அவங்க பார்க்கிங் வச்சு தான் வச்சுங்களேன். பார்க்கிங் வச்சோன்னா அவர் வந்து ஏதாவது பார்க் போட்டார், ஒரு கிளையண்ட் கஸ்டமர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாருன்னா அவர் உடனே மொபைல் ஆரம்பிச்சிடுறாரு. அந்த படத்தை வந்து அங்கே முன்னாடி வச்சுட்டு டேஷ்போர்டில் வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு இருக்காரு. நானும் இந்த மாதிரி ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் சார், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். அதான் சொல்கிறேன், அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் பகீரணும். நான் வந்து பல டிரைவர்கிட்ட கேட்பேன், என்ன சார் படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, சார் நாங்கள் வந்துச்சு சார் டெலிகிராம் வந்துச்சு அப்படியே இது பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு வந்து அது சாதாரணமாக இருக்குது. டெலிகிராமில் வந்ததுன்னா அவர் நினைக்கிறது அஃபிஷியலாக வந்திருக்குன்னு நினைக்கிறது. நான் சொன்னேன், ஏங்க அது பைரசிங்க அப்படின்னா, அதெல்லாம் எப்படிங்க HD வருதுங்க, HD குவாலிட்டிங்க, அவ்வளோ ஹை ரெசல்யூஷனில் வருது, நான் OTTல பார்க்குற மாதிரி இருக்குது சார் அப்படின்றது. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க அப்படிதான். இப்போ அவங்கள பொறுத்தவரை ஜாலியாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு கூட்டு போக வேண்டியது தான். ஸோ அப்போ படங்களை வந்து இப்படி பார்த்துட்டு போனால் எப்படி வந்து தயாரிப்பாளருக்கு பணம் கிடைக்கும்? ஓகே, ஸோ ரெவன்யூ ஷேரில் பார்த்தாலும் வரும். இப்போ நாங்கள் நெட்டில் பார்க்குறீங்க, இப்போ வந்து ரெவன்யூ ஷேரில் அமேசான் பிரைமில் நான் லைவ்ல போய் பார்க்குறனால அட்லீஸ்ட் அந்த படம் பார்த்தா ஒரு 10 ரூபாவது ப்ரொடியூசர் கிடைக்கும். அது கூட பார்க்க மாட்டேன், நான் இப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தான். The Chennai Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking.